ஹலோ எவ்ரிவன். அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் தான் காட். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம் அனுஷ்கா. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அருந்ததி, உத்ராமா தேவி அப்படின்ட்டு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்ஸாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் இப்போ அந்த மாதிரியான ஒரு ரோல் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான். இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விக்ரம் பிரபுவோடைய அப்பா வந்து காட்டி தொழிலை வந்து பண்றாரு. அதாவது என்னன்னா, மலைகளில் வளரக்கூடிய அந்த போதை இலைகளை பறித்து அதை வந்து வியாபாரிகளுக்கு விற்று காசு பார்க்குற ஒரு வேலைகளை பண்ணிட்டு வராரு. அதில் நடந்த மோதல்ல வந்து அவர் இறந்தும் போறாரு. அதன் பிறகு வந்து அந்த தொழில் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த போதைப்பொருள் மாஃபியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தகவல் இந்த மாரி காட்டுலேருந்து யாரோ அந்த இலைகள் எல்லாம் பறிச்சு அத திரவியமா மாத்தி விக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இவங்க அது யார்ரா அப்படின்னு போய் பார்க்கும்போது, நம்ம விக்ரம் பிரபுவும், அனுஷ்காவும் அந்த ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு முடியாம டீல் பேசி 2 பேரும் வந்து சமாதானம் ஆகுறாங்க. அப்படி சமாதானம் ஆயும் கூட விக்ரம் பிரபு அண்ட் அனுஷ்காவோட திருமணத்துல போய் ஒரு கலவரத்த உண்டு பண்ணி விக்ரம் பிரபுவ போட்டு தள்ளுறாங்க. இதுக்கு பழி தீர்க்கிற மாரி நம்ம அனுஷ்கா அவங்க எல்லாருமே வந்து பழி வாங்குறாங்க. இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. என்னடா 80கள்ல வந்த கதைய சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க என்ன பண்றது? இப்பயும் இந்த மாதிரியான கதையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கதை வந்து எதுவுமே புதுசு இல்ல அப்படின்னா, திரைக்கதையிலயாச்சும் ஏதாவது புதுசா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அதுவுமே இல்ல. இந்த திரைப்படத்த நீங்க ரசிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் அனுஷ்கா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கு. அவங்களுக்கும் விக்ரம் பிரபுக்குமான அந்த காதல் காட்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. பாடல்களும் வந்து கேட்கிற மாரி இருக்கு. பிஜிஎம்ஸும் வந்து ஓகேவா இருக்கு. பட் இந்த படத்துல பிரச்சனையே வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை தான். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எப்படி முடிக்கிறதுன்னே தெரியாம வந்து எடுத்துட்டு போய் முடிச்ச மாரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து வில்லன்கள்லாம் திருந்திருவாங்க. இது நம்ம ஆதி காலத்துல இருந்து பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஈஸியா இதுதான் நடக்கப்போகுது, இதுதான் நடக்கப்போகுது, கிளைமேக்ஸ்ல இதான் நடக்கப்போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள், அந்த போதை இலைகள் அதன் மூலமா அதை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள ஒரு ஹீரோயினே செய்யறது அப்படின்றது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா வந்து ரசிகர்களுக்கு கன்வே ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குங்க. இதெல்லாம் இயக்குனர் கொஞ்சம் சரியா பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல திரைப்படமா அமைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா இந்த காட்டி முடியுதுங்க. இந்த திரைப்படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.